வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் வெங்காய கோசுமல்லி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்று கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த வெங்காய கோசுமல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. இந்த 4 வரமிளகாவே கரெக்டான காரமாக இருக்கும். இதிலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் லேசாக கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கும். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், லைட்டாக லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன். இதுக்கு இந்த தாளிப்பு மட்டும் சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக வேறு எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 2 வெங்காயம் நீள்வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கி நல்லா நிறம் மாறி வரணும். நல்லா பொன்னிறமாக நிறம் மாறி வரட்டும். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி நிறம் மாறி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்து அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. நம்ம எல்லாமே வந்து பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா ஒரு 2 செகண்டுக்கு இது போல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்குவோம். இந்த வெங்காய கோசுமல்லி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் நீங்கள் தாராளமாகவே சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உப்பு காரம் போதுமானு பார்த்துக்குங்க. கலந்து விட்டு தேவைன்னா கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இது கொதிச்சிட்டு இருக்கும் போதே ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த பக்குவத்துக்கு இருக்கும். நல்ல ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபிங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா இட்லி தோசையில் நிறைய விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நமக்கு எப்போதும் சட்னி சாம்பார் செய்கிறதுக்கு பதிலாக இந்த ரெசிபியை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.